Hi, this is மேக்கிங் ஆஃப் இடியாப்பம் ஆம்லேட். ஃபஸ்ட்டு ஒரு 3 எக் உடச்சி ஊற்றியாச்சு. அண்ட் தென் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஃபைன்லி சாப்டு ஆனியன், 2 குட்டி வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் இல்லை, அதனால் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இதோட்டு நல்லா அதை கலக்க போகிறேன். லெட்ஸ் வெயிட். நெக்ஸ்ட்டு இது கூட அந்த ஆனியனும் மிளகும் போட்டாச்சு. இது இப்போது உப்பு போட்டுருக்கோம். இப்போது இதில் ஒரு இடியாப்பத்தை வச்சுட்டு அது மேலே இந்த கடையில் பரோட்டாவுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த குழம்ப நல்லா ஒரு லேயர் அப்படியே ஸ்மேர் பண்ணி அப்படி தடவும். ஓகே, நல்லா தடவிட்டுங்க. சாரி, இது அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் இது மேலே கேமரா மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நல்லா ஸ்மேர் பண்ணியாச்சு. இது மேலே இப்போ இன்னொன்று கொண்டாந்து வச்சிடணும். லைக் திஸ். ஸோ இப்போது கல் பற்ற வச்சாச்சு. கல் சூடாகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே எக் அடித்து வச்சுருக்கோம். ஆனியன், பெப்பர்லாம் போட்டு, சால்ட் போட்டு, அண்டு 2 இடியாப்பம், 2 ஜோடி அந்த கறி குழம்பு தடவி தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆம்லெட்டை ஊற்றியாச்சு. அது மேலே இந்த இடியாப்பம் வச்சுருக்கோம். இப்போ அதை பேக் பண்ணணும். வில் டூ. போடும்போது எடுக்க முடியல வீடியோ. அப்போது ஒரு சைடு போட்டு கொஞ்சம் பிஞ்சுது, பட் சம்ஹவ் அதை மூடியாச்சு. இப்போ திருப்பி போட்டிருக்கேன். லெட்ஸ் சீ. நல்ல அழகான கலரு. இந்த இடியாப்பம் சேர்வா ஆம்லேட் நல்ல கலர் வந்துட்டுருக்கு. ஸோ இதை எடுத்து அழகாக ஹாட் பாக்ஸில் வச்சிரும். எஸ். இப்போது ரிப்பீட் மோடு, சேம் திங். இன்னொரு இது இருந்தது, அதில் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே. இதுக்கு பேர் சிட்லப்பாக்கம், அதுக்கப்புறம் சேர்வா இடியாட்டம், சிட்லப்பாக்கம் சேர்வா இடியாப்பம் ஆம்லேட் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். Thank you.